தொடர்ந்து இந்த வாரத்தில் நான் 2 வாரங்களுக்கு முன்பதாக பேசின அந்த செய்தியின் தொடர்ச்சியை பேசும்படியாய் விரும்புகிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி நான் என்ன பிரசங்கம் பண்ணேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே என்று வலது பக்கத்திலிருந்து சத்தம் கேட்கிறது. எனக்கு முன்னால் இருக்கிறவர்கள் அமைதியாக இருந்தாலும் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களாவது பிரசங்கத்தை கேட்டதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். பக்கத்திற்கு கைகளை கொடுத்து சொல்லுங்க, திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே அனுபவங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்சஸ் அகெயின். திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே அபிஷேகம், திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே அனுபவங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2வது அதிகாரத்தில் ஆதி அப்போஸ்தல சபையினுடைய சரித்திரம் வரலாறு நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி சபை எவ்விதமாக இருந்தார்கள் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அவை என்னுடைய உள்ளத்தின் வாஞ்ச, ஆண்டவரே மீண்டும் ஆதி பெந்தைக்கோஸ்தே நாட்களை அனுபவங்களை மீண்டும் எங்களுக்கு தருவீராக. 10 பேர் தான் ஆமேன்னு சொன்னாங்க. ஆமாம், நல்ல கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே மீண்டும் ஆதி பெந்தைக்கோஸ்தே நாட்களின் அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆவி நிறைவை பெற்ற விசுவாசியின் ஊழியரின் ஜெபம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அவை 5 காரியங்களுடைய தலைப்புகளை சொன்ன, 2 காரியங்களை பேசின. முதலாவது என்ன சொன்னேன்? மீண்டும் பெந்தைக்கோஸ்தே அபிஷேகம். பக்கத்தில் இருக்க கை கொடு சொல்லுங்க, மீண்டும் பெந்தைக்கோஸ்தே அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மீண்டும் அந்த ஆவி நிறைவை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பக்கத்திற்குள்ள பார்த்து கேளுங்க, இன்றைக்கு அந்நிய பாஷையில் பேசினீர்களா? கேளுங்களேன். கேட்க மாட்டீங்களே நீங்கள்? நல்லா கேளுங்களேன். பக்கத்து, இன்றைக்கு அந்நிய பாஷையில் பேசினீங்களா? இன்றைக்கு அந்நிய பாஷையில் பேசுறவங்கெல்லாம் கையை உயர்த்தி சப்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும் உங்க ஹல்லேலூயா சத்தம். இன்னைக்கு நான் அந்நிய பாஷையில் பேசல பாஸ்டர் சொல்றவங்களாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம், ஏன் பேசாம வந்தீங்க? ஆமாம், ஒழுங்கா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டும்? ஆவியிலே நிறைந்து அனுதினமும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும். என்னுடைய விருப்பம், இந்த மாதிரி ஆராதனையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது இந்த வால்யூம் டெஸ்ட்க்கு நான் கேட்குறேன். முன்னாடி 2 வருஷத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க நல்ல அபிஷேகம் பெற்றவங்களாம் உட்கார வைங்க. புதுசாக வரவங்களை உட்கார வைக்காதீங்க. முன்னாடி எல்லா ரோலையும் 1 லைன் 2 லைனில் உட்கார்ந்துருக்கிறவங்க பிரசங்கம் ஆரம்பித்தோன்னையே, ஆராதனை ஆரம்பித்தோன்னையே அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்க வேண்டும். உங்கள் வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கும். ஆமாம், எங்கள் பாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி தான் ட்ரெயினப் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்க உட்காந்து சும்மா ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அங்கே இங்கும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாம் 2வது வருஷத்தில் உட்காந்துருக்கவங்கெல்லாம் நல்லா ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பாஸ்டர் பின்வாங்கி 3வது வருஷத்துக்கு போனால் கூட அடுத்த தடவை 2வது வரிசையில் உட்காருவாங்க. நல்ல ஆவியில் நிரம்புவாங்க. பாஸ்டருக்கு தெரியாமல் ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்து சிலரெல்லாம் கடைசியில் ஒளிஞ்சுக்கிறாங்க, தூங்கினாலும் தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் என் கண்கள் கர்த்தருடைய கண்களைப் போல பூமி எங்கும் சுற்றி உலாவிக்கொண்டே இருக்கிறது. யார் ஆவியில் நிரம்புறாங்க, யார் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, யார் பேசும்போது விளையாட்டாக இருக்கிறாங்க, நல்லா கர்த்தருடைய வார்த்தை கவனிக்கிறாங்க என்கிற கண்களை கர்த்தர் தேவ ஊழியருக்கு கொடுத்திருக்கிறார். ஆவி நிறைவை பெற்றவங்க லீடர்ஸ் எல்லாம் மீட்டிங்கில் உட்கார்ந்தா சும்மா உட்காரக்கூடாது. நல்ல ஆவியில நிறைந்த சந்தானா ஹரு ஷக்கலபா. ஆவியானவரே, இன்றைக்கு இந்த ஆராதனை கிரியை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, உடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, உடைய பிரசனத்தை வெளிப்படுத்துங்க என்று அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஆராதனைகளும் பெந்தைக்கோஸ்தே அக்கினி நிறைந்த ஆராதனைகளாக மாறும் என்பதில் சந்தேகமே கிடையாது. வந்தவர்கள் சாதாரணமாய் போக மாட்டார்கள், மனம் திரும்புவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், அபிஷேகத்தை பெறுவார்கள், அற்புதங்கள் நடக்கும்.
அதுதான் ஆதி பெந்தேகோஸ்து சபை. ஆதி பெந்தேகோஸ்து சபையினர் அவர்கள் கூடி வந்த பொழுது, அவள் ஜெபம் பண்ணின பொழுது, அவள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அங்கே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவர்கள் ஊழியர்களுக்காய் ஜெபம் பண்ண பொழுது ஊழியருடைய கைகளினாலே பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. இன்னைக்கு காலையில பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடித்தது. ஆண்டவரே, பேதுருவை போல நீ நிரப்புங்க ஐயா, பேதுருவை போல நீ நிரப்புங்க. என் நிழல்பட்ட மாத்திரத்தில் அவள் சுகமடைய வேண்டும், என் கச்சையை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைய வேண்டும். என்னை அப்படி அபிஷேகம் பண்ணுங்க. அது உங்க ஜபமாய் மாற வேண்டும். கையை உயர்த்தி கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. சாதாரண ஒரு விசுவாசியா நான் இருந்தது போது ஆண்டவரே, நான் ஒரு அசாதாரண விசுவாசியா மாற விரும்புகிறேன். அந்த வல்லமையால் நிரம்ப வேண்டும். எனக்குள்ள அந்த வல்லமை கசிந்து வெளிய வேண்டும். ஆராதனை உட்காரும் பொழுது நான் அக்கினியாய் மாற வேண்டும். எனக்குள் தேவ அக்கினி இறங்கி வர வேண்டும். அந்த தேவ வல்லமையினால் நிரம்பும் பொழுது என்னை தொடுகிறவர்கள் சுகம் பெற வேண்டும், என் வசத்தை தொடர்வங்க சுகம் பெற வேண்டும், என் நிழல் அற்புதம் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை என் மூலமாய் வெளிப்பட வேண்டும். நான் ஒரு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவனாக, பெந்தேகோஸ்தே விசுவாசியாக, ஆவியின் நிறைவை பெற்றவனாக நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அதுதான் என் ஜெபம், அதுதான் என் வாஞ்சை. சும்மா இந்த உலகத்தில் வந்தது போதும், ஏதோ சர்ச்சுக்கு நான் வந்துட்டு போனது போதும் ஆண்டவரே. இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இனி என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வல்லமையை தத்ரூபமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினா இருக்க வாஞ்சிக்கிறேன். சாந்தானா மகௌரபா ஷக்கல பாந்தா ரிக்கபா லந்தூர மகா ரந்தானா மகூரா ஷக்கா. அப்படி நீங்க அந்நிய பாஷையில ஜெபம்னிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் பிரதர், உங்க வாழ்க்கை மாறும், உங்க பார்வை மாறும், உங்க ஊழியம் மாறும். கர்த்தர் உங்களை கொண்டு இதுவரை நடப்பித்தராத காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் சரித்திரங்களை எழுத ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அபிஷேகத்தை, அந்த ஆதி அபிஷேகத்தின் அனுபவம் மீண்டும் நமக்கு தேவை. இரண்டாவதாக என்ன சொன்ன, அஸ்திபார பெந்தேகோஸ்தே அஸ்திபாரங்கள் நமக்கு தேவை. திரும்பவும் பெந்தேகோஸ்தே அஸ்திபாரங்கள். இன்றைக்கு பல நூதன உபதேசங்கள் உலகத்தில் வந்திருக்கிறது. செழிப்பின் உபதேசங்கள், பாக்கெட்ல பணம் வருதுங்கிற உபதேசங்கள், ஆமா நடனமாடுகிற உபதேசங்கள், பலவிதமான தப்பறையான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய சபை பெந்தேகோஸ்தே அஸ்திபார சத்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சபை. பக்கத்திற்கு கைகளை கொடுத்து சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே அஸ்திபாரத்தில் நிலைத்திருங்க. கண்டதெல்லாம் யூடியூப்ல கேட்காதீங்க. அது உங்களை திசை திருப்பி விடும், அது உங்களை வேற வழியில மாற்றி விடும். அந்த டான்ஸ் நல்லா இருக்குது, இந்த பாட்டு நல்லா இருக்குது, அவன் சினிமா ஸ்டைல விஜயகாந்த் மாதிரி பாடுறான், அல்ல அவனை மாதிரி பாடுறான்னு ரஜினிகாந்த் மாதிரி பாடுறான். ரஜினிகாந்த் ரசிகரா மாறாதீங்க, இயேசுவின் ரசிகராய் மாறுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரசிகராக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பாடல் வொர்ஷிப் லீடருடைய ரசிகரா நான் மாற விரும்பல. கையை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு அநேக வொர்ஷிப் லீடருடைய ரசிகரா மாறுறாங்க. அவன் உனக்காக ரத்தம் சிந்தல, அவன் உனக்காக எதையும் செய்யல, அவன் ஆண்டவரை பற்றி தான் பாட வேண்டும். ஆனா என்னுடைய இருதயம் ஒருவரை ரசிக்கிறது. ஆராதனைக்குரியவர் ஒரே ஒருவர், ஆராதனைக்கு பிரயோஜனமான ஒரே ஒருவர். நான் ஆராதனைக்கு வந்தனா வேற யாரையும் ரசிக்க விரும்பல, பாஸ்டர் அம்மா பாட்டை ரசிக்க விரும்பல, யாரையும் பார்க்க விரும்பல. என்னுடைய இருதயம் அவரோடு கனெக்ட் ஆக விரும்புகிறது. அப்பா அம்மை பார்க்கிறேன், ஐயா அம்மை பார்க்கிறேன். என் கண்மலையே, என் கோட்டையே, என் புகலிடமே, என் தஞ்சமே, என் துருகமே, என் தேவனே, நான் நம்பி இருக்கிறவரே, என் வைத்தியரே, என் ரட்சகரே, என் அபிஷேக நாதரே. உண்மை இல்லாதபடி வேற யாரை அப்பா துதிப்பேன், உண்மை இல்லாதபடி வேற யாருக்கு நன்றி சொல்லுவேன். என் இருதயம் பால் ஏங்குகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய இருதயம் உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாகமா இருக்கிறப்பா, தாகமா இருக்கிற. I am hungry for you. உம்முடைய பிரசன்னம் வேண்டாண்டவரே, வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம். இந்த ஆராதனைக்கு வேற எதுக்கு நான் வரல. I have come to seek your presence, to be filled with your Holy Spirit, to be filled with your anointing. வேற எதுக்கு நான் வரல ஆண்டவரே. இந்த ஆலயத்துல வந்து 2 மணி நேரம் உட்கார்றேனா என்னுடைய வாஞ்சை ஒண்ணே ஒண்ணு, உம்மை பார்க்கணுமே, உம்மை பார்க்கணுமே, உம் சத்தத்தை கேட்கணுமே, ஆவியால் நிரம்பணுமே. அந்த அபிஷேகத்தை எனக்கு தான்.
அதுதாங்க அப்போஸ்தல உபதேசம். அந்த அஸ்திபார அப்போஸ்தல உபதேசத்தில் நான் வாழ வேண்டும். மூன்றாவதாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், திரும்பவும் பெந்தேகொஸ்தே அர்ப்பணிப்பு. எல்லாம் சொல்லுங்க, மீண்டும் பெந்தேகொஸ்தே அர்ப்பணிப்புக்கு திரும்பி வர வேண்டும். ஆதி சபையில் அந்த பெந்தேகொஸ்தே அர்ப்பணிப்பு காணப்பட்டது. அவள் அவதமாய் தங்களை முழுவதும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் முடிய. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவைக்கு தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆதி பெந்தேகொஸ்தே விசுவாசிகள் வசனத்தை வாசின்னு சொன்னப்போ ஸ்கிரீனில் பார்க்கவில்லை. ஆமா, ஸ்கிரீனில் அந்த வசனம் வந்ததா? அந்த திடன அந்த நாட்டில் ஸ்கிரீனும் இல்லை. அங்கே சொல்லப்படி பிரயா சபையினர் வசனங்கள் இப்படி சொல்லுகிறதா என்று வசனத்தை தேடி ஆராய்ந்தார்கள். ஆதி பெந்தேகொஸ்தே நாட்களில் ஒரு வசனம் சொல்லிட்டா சல சல சலங்கிற சத்தம் கேட்கும். அது என்ன சத்தம் என்றால் பைபிள் பேஜஸை திருப்புகிற சத்தம். இன்றைக்கு இருக்கிற பெந்தேகொஸ்தே சபைகளை அந்த சத்தம் இல்லை. அவர்கள் ஃபோனை பார்க்கிறார்கள். ஃபோனில் வசனத்தை போடும் பொழுது ஒரு எஸ்எம்எஸ் வந்து விடுகிறது, ஒரு வாட்ஸ்அப் வந்து விடுகிறது. ஆகவே பாஸ்டர் வசனம் சொல்ல இவர்கள் வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த காலத்து விசுவாசிகள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வேதத்தை நான் ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். பாஸ்டர் வசனத்தை சொன்னா என் கைகள் அந்த வேத வசனத்தை திருப்பி பார்க்க வேண்டும். ஒரு பேனாவை கொண்டு வர வேண்டும், அதை கோடு போட்டு படிக்க வேண்டும், அந்த வசனத்தை குறிக்க வேண்டும். அதுதாங்க ஆதி பெந்தேகொஸ்தே சபை விசுவாசிகளா இருக்கிறார்கள். போனில் நோட்ஸ் எடுத்தா தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனா பைபிளை திறந்து வசனத்தை படிங்க, அது மிக முக்கியமான காரியம். ஓகே, இந்த ஆதி சபையினுடைய 5 குணநலன்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 குணநலன்களை உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், 43ஆம் வசனம். 2வது, ஆவியின் ஒருமனப்பாடு ஐக்கியம், 44ஆம் வசனம். 3வது, ஒரு பேரில் ஒருவர் கரிசனை, 45ஆம் வசனம். அடுத்தது அர்ப்பணிப்பு சீஷத்துவம், 4வது குணநலன்கள், அது 46ஆம் வசனம். அடுத்தது மகிழ்ச்சி கபடமில்லாத இருதயம், 46ஆம் வசனம். ஸோ அந்த 5 குணநலன்கள் ஆதி திருச்சபை விசுவாசிகளுக்குள் காணப்பட்டது. முதலாவதாக ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்ந்தார்கள். பரிசுத்தாவியானவர் அவர்கள் மத்தியில் அசைவாடிய பொழுது அவர்கள் தேவ பிரசனத்தை வரவேற்றார்கள். தேவ பிரசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவ பிரசனத்தை கனப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பிரசனத்திற்கு மகிமையும் கனத்தையும் கொடுத்தபடினால ஆவியானவர் அசைவாடினார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு கேளுங்க. மல்கியா 3ஆவது அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. அழகாக மல்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா ஆராதனைக்கு நேரத்தோடு ஓடி வருது. ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது நான் கர்த்தரை மதிக்கின்றபடினால அவருடைய ஆராதனைக்கு நேரத்தில் ஓடி வருவேன். நேரத்தில் ஓடி வரவங்கெல்லாம் கையை உயர்த்தி அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? லேட்டாக வரவங்கெல்லாம் கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நிறைய பேர் கை தட்டாமல் உட்காந்துருக்கீங்க, லேட்டாக வந்துட்டு. ஆமாம், ஏன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வரக்கூடாது? நீங்கள் சொல்ல வேண்டும், நான்
கர்த்தரை நேசிக்கிறபடினால, அவருடைய பிரசனத்தை நான் மதிக்கிறபடினால, அவருக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்தில் இருக்கிறபடினால 7 மணி ஆராதனைனா 6:45 ஓடி வருவேன்யா. அதுதான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு என்ன? கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நான் அங்கும் இங்கும் பார்ப்பதில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போது என் ஃபோனில் எஸ்எம்எஸை பார்க்கறதில்ல, பக்கத்தில் கிட்ட பேசிட்டு இருக்கிறதில்ல. கர்த்தரை ஆராதிக்க நேரத்தில் என் கைகள் தானாக உயருகிறது, என் இருதயம் கம்பீரிக்கிறது, என்னுடைய உள்ளத்திலிருந்து அவருடைய துதியின் சத்தம் துணிக்கின்றது. அவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறையா, அவருடைய பிரசனத்தை கனப்படுத்தினையா. என்னாடி அவருடைய பிரசனத்தில் வந்துட்டு அமைதியாக இருக்க முடியல, என்னாடி அவருடைய பிரசனத்தில் வந்துட்டு வேற எதையும் செய்ய முடியல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் உள்ளத்தை நிரப்புகிறபடினால 2 கரங்களையும் உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் கனப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஆராதனை செய்கிறேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைந்து அவருடைய I honor the presence of God. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உடைய பிரசனத்தை கனப்படுத்த எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு நாள் உடைய பிரசனத்தை நான் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நான் வரும் பொழுது அந்த பிரசனத்தை நான் வீணாக்க கூடாது. எல்லாம் ஆராதிப்போன்னு சொல்லும்போது நான் உட்கார்ந்துருக்க முடியாது. எல்லாரும் கையை உயர்த்தும் போது நான் வேடிக்கை பார்க்க முடியாது. I honor your presence. நான் உங்களுக்கு சொல்றேங்க, யார் கர்த்தருடைய பிரசனத்தை கனப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் கனப்படுத்துவார், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார், அவர்கள் வாழ்வில் கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் வாழ்வின் ரகசியத்துக்கு காரணம் அதுதாங்க. I fear God. தப்பான பயம் அல்ல, ஆண்டவரை அடிச்சு வாங்கினல்ல, holy reverence. ஐயா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர், சர்வ வல்லவர். அவருடைய பிரசனத்துக்கு வரும் பொழுது நான் பயத்தோடு நடுக்கத்தோடு அவருடைய பிரசனத்தில் களி கூறுகிறேன். அப்பா என்று சொல்லி அவரை உயர்த்தி துதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அந்த சிப்புரால் பூவால் என்கிற 2 மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததனால் தேவன் அவளுக்கு ப்ரொமோஷனை கொடுத்தார், அவளை ஆசீர்வதித்தார். நான் சொல்றேங்க, யார் யாருடைய வாழ்வில் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார், அவளுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே ஆதி சபையில் காணப்பட்ட அதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் வாழ்வில் இறங்கி வருவதாக, எங்கள் சபைகள் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. 2வது ஆதி சபையினுடைய குணநலங்கள் என்ன? அவர்கள் யாவரும் ஒரே ஆவியில் ஐக்கியப்பட்டிருந்தார்கள், ஒரு மனப்பாடு காணப்பட்டது. ஹல்லேலூயா. பக்கத்திற்கு கைகள் சொல்லுங்க, நீங்க என் குடும்பம்னு சொல்லுங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமா, குடும்பம் அப்படின்னா விசாரிக்கணும், பக்கத்தில் பார்த்து கேட்கணும், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி. ஆமாம், அந்த ஒருமனப்பாடு வர வேண்டும், அந்த ஐக்கியம் வர வேண்டும், ஒரு மேலே ஒரு அன்பு வர வேண்டும், கசப்பு இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, மாம்சீக குணங்கள் இருக்கக்கூடாது. ஆதி சபையினர் முறுமுறுக்கவில்லை, அவர்கள் ஒருவரோடு சண்டைப்படவில்லை, அவளுக்குள்ள உலகத்தின் சுபாவங்கள் காணப்படவில்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா, யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் லார்ட் சொல்ல வேண்டும் என்று அவள் சொல்லவில்லை, அவளுக்குள் பெருமை காணப்படவில்லை. எல்லாரும் ஒரே ஆவியில ஒன்றாய் இணைந்து இசைந்து ஒரே இருதயத்தோடு கூட காணப்பட்டார்கள். அதுதான் எழுப்புவதற்கு காரணமா இருந்தது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? இன்னைக்கு பக்கத்திற்கு பார்க்க விரும்பல, ஆமா வேற மாதிரி எல்லாம் போறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. 1000 பேர் இந்த திருச்சபையில 20,000 பேர் இருந்தா கூட எல்லாரும் ஒரே இருதயத்தோடு ஒரே மனதோடு ஒரே ஆவியோடு கர்த்தரை தொழுது கொண்டாங்க. நமக்குள்ள அந்த ஒரே இருதயம் வருவதாக. கையை உயர்த்தி கேளுங்கள், ஆண்டவரே எங்கள் இருதயங்களை ஒன்றாய் இணைப்பீராக. இசைந்த ஆத்துமாக்களாய் நாங்கள் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே பேசி ஒன்றையும் வாதில் வீண் பெருமையில் நாங்கள் செய்யாமல் மனத்தாழ்மையினால ஒரு தாங்கி ஒரு கனப்படுத்தி ஒரு உதவி செய்து ஒரு தூக்கி விட்டு ஒரு ஜெபித்து அந்த கிறிஸ்துவின் சிந்தையை நிறைவேற்ற
செய்யக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஆதி சபை அப்படிதாங்க இருந்தாங்க, ஒருவர் மேல ஒருவர் அந்த அன்புனால இசைந்த ஆத்துமாக்களாக இருந்தாங்க. மூன்றாவது, அவள் ஒரே இருதயத்தோடு, கபடமில்லாத இருதயத்தோடு மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்க, கபடமில்லாத இருதயம். ஆமா, அதுதாங்க மாய்மாலமற்ற இருதயம், சுத்த இருதயம், சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட். அவள் சிம்பிளா இருந்தாங்க. ஆமா, பந்தா பண்ணல, நான் யார் தெரியுமான்னு சொல்லி பந்தா காமிக்கல. அவள் சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹார்ட். ஆமா, ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்துன்னா, இதோ உத்தம இஸ்ரவேலன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கர்த்தாவே, யாருமுடைய கூடாரத்தில் ஏறுவான், யாருமுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அவனுடைய இருதயத்தில் கபடு இல்லை, வஞ்சனை இல்லை, ரெண்டு வார்த்தையை பேசுறதில்லை, மாய்மாலம் இல்லை. அவன் உத்தமத்தோடு காணப்பட்டான். மகிழ்ச்சியான இருதயத்தோடு கூட கர்த்தரை ஆராதித்தார்கள். கைகளை வயசு சொல்லுங்க, நான் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறேன், சந்தோஷமா ஆராதிக்கிறேன். கர்த்தருடைய பிரசனத்துக்கு வரும் பொழுது முறுமுறுத்துட்டு வரல, துக்கமா வரல. என் பிரச்சனை எதுவா இருந்தாலும், என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும், நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்குள் களி கூறுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்னுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா ஷபாலா ரமா. இந்த காலையில ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வரும் பொழுது அவருடைய பிரசனத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சியை நிரப்புகிறது. என் துயரத்தை நாடே களைந்து போட்டு அவருடைய மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறார். அதுதாங்க தேவ பிரசனம். இந்த நிலையில வந்தால் அவருடைய பிரசனத்துல நான் என்னை மறந்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசனம் என்னை நிரப்பி எனக்குள்ள இருக்கிற இந்த துயரங்கள், பாரங்கள் மாறுகிறது. மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு அவள் கர்த்தரை ஆராதித்தார்கள். நான்காவது, அவள் ஸ்தல சபைக்கு தங்களை முழுவதும் அர்ப்பணித்திருந்தார்கள். வாரத்தின் முதல் நாளில் ஆலயத்துக்கு வந்தார்கள். வாரத்தின் இடை நாட்களில் வீடுகள் தோறும் கூடி அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். ஒரு ஞாயிறு ஆராதனை கூட அவர் தவற விடவில்லை. ஆதி சபையின ஃபஸ்ட் சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு போவோம், மற்ற நாளெல்லாம் வீட்டில் உட்காந்து யூடியூப்ல செய்தி கேட்போம்னு சொல்லவே இல்லைங்க. ஆமா, பைபிள் ஆண்டு அப்படிதான் சொன்னாரு. நாளானது சமீபித்து வருவதை நீங்கள் பார்க்கும் பொழுது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, பக்கத்தில் பா சொல்லுங்க, ஃபஸ்ட் சண்டே கிறிஸ்டியனா இருக்காத, வாரந்தோறும் ஆலயத்துக்கு வா. அதுதான் ஆதி சபையின செஞ்சாங்க. அவங்க வசதியை பார்க்கல, நடந்தாது வந்தாங்க. ஆமாம், எப்படியாவது வந்து சேர்ந்தாங்க, ஓசி டிக்கெட்டாவது எடுத்துட்டு வந்தாங்க. ஆமாம், அவர்கள் ஆராதனையை விட்டு விடவில்லை, வாரந்தோறும் ஆலயத்திலே கூடி வந்தார்கள். மற்ற நாட்களில் வீடுகள் தோறும் கூடினார்கள். நீங்கள் வீட்டில் கூடுறீங்களா, கேர்சலுக்கு போறீங்களா, லைஃப் குரூப்புக்கு போறீங்களா? வாரந்தோறும் ரிப்போர்ட்டை பார்க்குறோம், பல லைஃப் குரூப் நடக்கிறது இல்லை, பல லைஃப் குரூப் ஆமாம் லீடர் ஆப்சிடென்ட் போடுறாங்க. ஆதி சபை அப்படி அல்ல. அவர்கள் வீடுகளை கூடி வருவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வீட்டிலே கர்த்தரை ஆராதித்தார்கள், ஜீவ குழுவை நடத்தினார்கள். அதைத்தான் அர்ப்பணிப்புன்னு சொல்லுகிறோம். இயேசுவுக்காக பாடுகளை சகிக்க ஆயத்தமா இருந்தாங்க. உபத்திரவங்களை கண்டு அஞ்சவில்லை, பாடுகளை பாக்கியமாய் கருதினாங்க. சிலுவையை சுமந்து அர்ப்பணிப்போடு இயேசுவை பின்பற்றினாங்க. இந்த பெத்தேல் சிட்டிக்கத்தினுடைய ஆதி நாட்கள் நினைக்கிறேன். தேவன் பையான்னு ஒருத்தர் இருந்தார், படத்தை உங்களுக்கு காண்பிப்பாங்க. இந்த தேவன் பையா, ஆமாம், அவருடைய குடும்பம்லாம் இன்னும் நம்ம சபையில் வராங்க. அந்த தேவன் பையா அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது வயதானவர், ராத்திரியில் 10 மணிக்கு வருவார். ஆலயத்தை கட்டுவதற்காக மணல் போடப்பட்டிருக்கும். அந்த மணலில் நெடுமுழங்கால நின்று கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். இந்த தேவன் பையாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? பரலோகத்தினுடைய பலன் மிகுதியாக இருக்கும். தேவனை நேசித்த ஒரு கர்த்தருடைய மனுஷன், அவரும் அவருடைய துணைவியார் இந்த சபைக்கு தூண்களாக இருந்தாங்க. அழுது அழுது ஜெபம் பண்ணுவார். இடத்துல வந்து சொல்லுவார், பாஸ்டர், இந்த சபை கர்த்தர் யாங்கிச்சோ சபை போல மிகப்பெரிய சபையாய் மாற்றப் போகிறார், எனக்கு தரிசனங்களை தந்தார் என்று அவருடைய கண்ணீரினால் தான் அந்த சபை கட்டப்பட்டது. ஜேம்ஸ் என்கிற ஒரு வாலிபனை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. இந்த வாலிப பிள்ளை இரவு பகலா ஆலயத்தில் விழுந்து கிடப்பான். இந்த வாலிபனை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுவோம். பகலில் வேலைக்கு போனால் கூட இரவு பகலாக வந்து ஆலயத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவான். சர்ச்சுக்கு பின்னாடி தான் குடியிருந்தான். ஒரு நல்ல அருமையான வாலிப பிள்ளை.
ஜபத்தில் அவ்வளோ உறுதியாய் வாஞ்சியார்னா சகரியா பாட்டியை நினைக்கிறேன். ஆமாம், 5:30 மணிக்கு ஜபத்துக்கு 5 மணிக்கே வந்து கதவை தட்டுவாங்க. டெய்லி சர்ச்சுக்கு வருவாங்க, விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த தாய்மார்களுடைய ஜபத்தினால்தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கத்தத்திரளான ஜனங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். சபையின் எழுப்புலுக்காக ஜெபித்தாங்க. இன்றைக்கு அந்த ஜப வீரர்கள் எங்கே? இன்றைக்கு அப்படி ஜெபம் பண்ணுகிற தேவன்பு ஐயாக்களை எழுப்பு ஆண்டவரே, ஜேம்ஸ்களை எழுப்பு ஆண்டவரே, சகரியா பாட்டிகளை எழுப்புங்க ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு முழங்காலில் நின்று எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாரும், எங்கள் பட்டணத்தில் எங்கள் சபையில் ஒரு எழுப்பு நிலை வீசட்டும், மக்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று கண்ணீரோடு முழங்காலில் நின்று ஜெபிக்கிற அர்ப்பணிப்பு கொள்ள விசுவாசிகளை தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேடுகிறேன். ஆண்டவரே, நான் அப்படியா இருக்க விரும்புகிறேன் சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். 5ஆவதாக அவர்கள் ஒருவர் பேரில் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக இருந்தார். அவங்களுடைய பொருளாதாரத்தை மற்றோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒருவருக்கும் ஒன்றும் குறைவா இல்லை. கரிசனை நிறைந்த விசுவாசிகள் தங்களுக்குள்ளதெல்லாம் வச்சு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மற்றவருடைய குறைவுகளை அவளுக்கு உதவி செய்தாங்க. ஒருத்தர் விசாரித்தாங்க. ஒருத்தர் வியாதியாண்டா போய் சந்திச்சாங்க. அப்போஸ்தலர் 4:32-37 முடிய பர்னபா என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். இந்த பர்னபா என்கிற சீஷன், அவனுடைய பெயரே ஆறுதலின் மகன், ஆறுதல் வர காத்திருந்தவன். அவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அவன் ஆண்டவருடைய அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்து தேவராஜ்யம் கட்டப்படுவதாக என்று கொடுத்தவன். தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவன். நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய அநேகர் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புளியகுளம் சில்ட்ரன்ஸ் ஹோமுடைய கட்டடத்தை நீங்கள் பார்ப்பீங்க. புளியகுளத்தில் கோல்டி அம்மான்னு சொல்லப்பட்ட ஒரு தாயார் தங்களுடைய வீட்டை ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. என்னை கூப்பிட்டு என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க. அடிக்கடி போய் சந்திப்பேன். இந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு மகன் இருக்கிறா, ஆனால் இந்த வீடு நான் சொல்லிட்டேன் என் மகன்கிட்ட, உனக்கு நான் தரலா, இந்த வீட்டை நான் பாஸ்ட்டுக்கு தருகிறேன், பாஸ்ட்டுக்கு இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி என்னை அழைத்து, நீங்கள் இந்த வீட்டை உங்கள் பேருக்கு எழுதுங்கன்னு கேட்டான். சொன்ன அந்த வீடு எனக்கு வேண்டாமா, ஆண்டுடைய ஆலயத்துக்கு எழுதி வைங்கன்னு சொல்லி ஐபிஐ பேருக்கு எழுதி வைத்தோம். இன்றைக்கு அந்த வீடு அநேகருக்கு ஆசீர்வாதமாக புளியகுளத்தில் இருக்கிறது. நம்முடைய பாஸ்டர்ஸ் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. ஆமாம், அப்படி தங்கள் சொத்தை எழுதி கொடுத்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அநேகர் தங்கள் சொத்துக்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க, நிலங்களை கொடுத்தாங்க. இன்றைக்கு கூட ஒரு அம்மா காது இருக்கிற கம்மலை கழற்றி, பாஸ்டர் வட இந்தியாவில் பைபிள் வாங்குன்னு சொன்னீங்க, என்கிட்ட காசு இல்லை, கம்மலை தரேன், வாங்கிக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பலர் ஆலயத்துக்காக தியாகத்தோடு கொடுக்குறாங்க. புதிய ஆலயத்தை சீக்கிரமாய் கட்டப்போகிறோம். அப்பொழுது நீங்கள் அவ்வளமாக உங்களுடைய நிலங்களை, இடங்களை, வீடுகளை விட்டு கொடுப்பீங்க. உங்கள் நிலங்களை, வீடுகளை வேற யாருக்கு விட்டுட்டு போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னா சர்ச்சு இருக்குது, சர்ச்சுக்கு எழுதி வைங்க, உயில் எழுதி வைங்க. ஒரு அம்மாவை நினைக்கிறேன், ராகேல் என்கிற ஒரு விதவை அம்மா. அந்த விதவை அம்மா சர்ச்சுக்கு பல ஆண்டுகளாக விதவைகள் கொடுத்து வந்தாங்க. அந்த அம்மாவுடைய படத்தை பார்க்குறீங்க. அந்த அம்மா எனக்கு 100 வயசுன்னு சொன்னாங்க. ஆமாம், அந்த ராகேல் தாயார் சர்ச்சு மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஒரு விதவைகள் சனிக்கிழமை கொடுத்த தவற விட மாட்டாங்க, ரெகுலராக வருவாங்க. கடந்த மாதத்தில் என்னை பார்த்து, பாஸ்டர் நான் சேர்த்து வச்ச பணத்தையெல்லாம் சர்ச்சுக்கு கொடுக்குறேன், நீங்கள் புதிய சபை கட்டும் போது வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவர்கள் சேர்த்து வைத்த, ஒரு விதவை அம்மா சேர்த்து வைத்த, பென்ஷன்ல சேர்த்து வைத்த 37,000 ரூபாய் என் கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு அதை வாங்கும் பொழுது கண்ணீராக வந்தது. அந்த பாட்டியம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர், நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு வேணும், நான் மரித்தால் என்னை ஒரு கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் பண்ணுங்க, என்னுடைய சரீரத்தை எங்க வீட்டுக்கு கொடுக்காதீங்க, அவங்க வேற மாதிரி அடக்கம் பண்ணிடுவாங்க, ஆனால் சரீரத்தை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் கேட்டாங்க. இந்த ராகேலம்மா படத்தை காமிங்க பார்க்கலாம். அந்த அம்மாவுக்கு நான் சல்யூட் பண்ணுகிறேன். பரலோகத்தில் அந்த அம்மாவுடைய பலன் மிகுதியாக இருக்கும். 2 காசு போட்டு அந்த ஏழை விதவை கர்த்தர் கனப்படுத்துவது போல இந்த அம்மாவுக்கு பரலோகத்தில் ஒரு பெரிய மேன்ஷன், பெரிய பேலஸ், பெரிய அரண்மனை கர்த்தர் தந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்காய் கொடுத்தவன் எவனும் ஏழை ஆவதில்லை, கர்த்தருக்காய் கொடுத்த யாவனும் தரித்திரனாவதில்லை. கர்த்தருக்கு சொத்தை கொடு, உன் பணத்தை கொடு. இந்த காலத்தில் தசமாக
சம்பளம் கொடுனாலே அழுகிறாங்க, எப்போது காசு காசுன்னு கேட்கறாங்கன்ட்டு. ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் ஏன் சொல்லுகிறது. ஆதி அப்போஸ்தல சபையில சொத்தையே கொடுத்தாங்க. நீ காணிக்க கொடுக்கறதுக்கே மூக்கால அழுகிறாய். இல்லை, அப்படி வேண்டாம், நான் தைரியமா கொடுக்கிறேன், தாராளமா கொடுக்கிறேன், தேவராஜ்யத்தை கொடுக்கிறேன். அதுதான் ஆதி திருச்சபையினுடைய ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறது. கைகளை போய் சொல்லுங்க, ஆண்டவரே ஆதி திருச்சபையினரை போல என்னை மாற்றுவீராக. ஆமென். சரி, 4வது அனுபவத்துக்கு வருகிறோம். முதலாவது, ஆதி பெந்தேகோஸ்து சபையினர் அக்கினி அபிஷேகத்தோட விளையாண்டார்கள். 2வது, ஆதி திருச்சபையினர் அந்த பெந்தேகோஸ்தே அஸ்திபாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். 3வது, ஆதி திருச்சபையினர் பெந்தேகோஸ்தே அந்த அர்ப்பணத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். 4வதாக, ஆதி திருச்சபையினர் பெந்தேகோஸ்தே அற்புதங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தனார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். வாசிங்க அப்போஸ்தலர் 2:43 மீண்டும் வாசிங்க. எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கடைசி கால சபை மீண்டும் அந்த அப்போஸ்தல வல்லமைக்கு திரும்ப வர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆதி சபை அற்புதங்களில் பிறந்த சபை. சபை ஆரம்பித்த முதல் நாளிலேயே பேதுரு அந்த அலங்கார வாசல 40 வருஷமா உட்கார்ந்து பிச்சைக்காரனை பார்த்து சொல்றான், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று அவனுடைய கையை பிடித்து தூக்கி விட்டான். 40 ஆண்டுகள் நடக்க முடியாத அந்த பிறவி சப்பானி எழுந்தான், குதித்தான், நடந்தான், ஓடினான், கர்த்தரை துதித்தான். திரளான ஜனங்கள் ஓடி வந்து அற்புதத்தை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய ஜெபம், ஆண்டவரே, அந்த ஆதி சபையில் நடந்த அற்புதங்களை மீண்டும் ஒரு முறை எங்கள் திருச்சபையில, எங்கள் நாட்களில, எங்கள் பிசிசியில செய்ய மாட்டீங்கிற ஆண்டவரே. அதுதாங்க ஏக்கம். கையை உயர்த்தி கேளுங்களேன் என்னோடு கூட சேர்ந்து. ஆண்டவரே, ஆதி திருச்சபையில அப்படியெல்லாம் ஆவியை நிறைவே பெற்ற பொழுது அற்புதங்கள் ஏராளமாய் நடந்தது. பேதுரு நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகமடைந்தார்களே, பவுலின் கச்சை எடுத்து கொண்டு போய் வைத்து அற்புதங்களை பெற்றார்களே. அந்த ஆதி அப்போஸ்தல அற்புதங்கள் மீண்டும் ஒரு முறை எங்கள் சபைகளில் நடப்பதாக. கையை உயர்த்தி கேளுங்க. அது நடக்கிற வர, அது வெளிப்படுகிற வர நாங்க விட மாட்டோம் ஆண்டவரே. அதுதான் எங்க ஏக்கம், அதுதான் எங்க தாக்கம், அதுதான் எங்க வாஞ்ச, அதுதான் எங்க விருப்பம். ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்தோம் ஆவியில நிரம்பணும் என்று அல்ல. எங்களுடைய திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆதி சபையில் நடப்பித்த அதே அற்புதங்கள், அதே வல்லமை மீண்டும் ஒரு முறை எங்கள் காலத்தில், எங்கள் தலைமுறையில் நடப்பிப்பீராக. பிரசங்கம் பண்ணும் பொழுதே வல்லமை வெளிப்படுவதாக, ஜனங்கள் சுகமடைவார்களாக. பிரசங்கம் பண்ணும் பொழுதே ஆங்காங்கே கட்டிகள் கரைவதாக, ஆங்காங்கே வியாதிகள் சுகமடைவதாக, எழுந்து குதித்து நடப்பார்களாக. நான் சுகமானே, நான் சுகமானே என்கிற சத்தம் ஆலயத்தில் மீண்டும் தொனிப்பதாக. நம்ம அப்போஸ்தலர் 8:6-7 சொல்லப்படுகிறது. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார். அற்புதம் நடந்தா ஜனங்கள் கவனிப்பாங்க. 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அநேகரில் அந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவளை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானிகள் குணமாக்கப்பட்டாங்க. என்னுடைய உள்ளம் ஏங்குகிறது ஐயா. சபையில் இருக்கிறவன் யாரும் திமிர்வாதத்தில் கஷ்டப்படக்கூடாது, பக்கவாதத்தில் கஷ்டப்படக்கூடாது, பேரலிட்டிக்கல் அட்டாக்கின் கஷ்டப்படக்கூடாது. என் தேவன் உயிரோடு இருக்கிறார் அல்லவா, என் தேவன் ஜீவனோடு இருக்கிறார் அல்லவா, இப்படி ஆலயத்தில் வல்லமை இருக்கிறது அல்லவா. இந்த ஆலயத்தில் ஒரு பேரலிட்டிக்கல் அட்டாக்கான யார் வந்தாலும் இந்த ஆலயத்தில் இருக்கிற இயேசுவின் குணமாக்கும் வல்லமை அவருடைய கைகளில் இறங்க வேண்டும், அவருடைய காலில் இறங்க வேண்டும். என்ன கையை தூக்க முடியும்னு சொல்றவங்க பிரசங்கத்தை கேட்கும் போது அவருடைய கைகள்
அவள் அந்த சுகமளிக்க வல்லமை இறங்கி வந்து அவள் கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுதாங்க பெந்தைக்கோஸ்தே எழுப்புதல், அதுதாங்க பெந்தைக்கோஸ்தே வல்லமை. அந்த வல்லமை மீண்டும் நம்முடைய சபைகளை இறங்கி வருவதாக விசுவாசிய ஜெபம் அதற்காக கேளு ஆண்டவரே, once again pour your Holy Spirit, let your church see the same miracles. ஹல்லேலூயா. ஷக்கரமந்துனியா. என்னுடைய விசுவாசம் அதுதாங்க, என்னுடைய ஜெபம் அதுதாங்க. அப்போஸ்தலர் 19 உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 19:17 இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவங்க எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்கள் கிரயத்தை தொகை பார்த்த போது 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் மேற்கொண்டது. நம்ம காலத்தில் இந்த வசனம் மேற்கொள்ள வேண்டுங்க ஐயா. இந்த நம்ம வாழ்கிற நாட்களை அநேக மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, மாய வித்தை பண்றவங்க இருக்கிறாங்க, அநேக குருக்கள் இருக்கிறாங்க, பலவிதமான ரிஷிகள் இருக்கிறாங்க, பலவிதமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தான் மந்திர சக்தி, அவளிடத்துல மந்திரம் இருக்குதுன்னு சொல்லி அநேகர் ஓடுறாங்க. சிறுவாணிக்கு ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க. நான் கேட்கிறேன் ஐயா, இஸ்ரவேலில் ஒரு தேவன் இல்லையோ? கோயம்புத்தூரில் ஒரு ஆண்டவர் இல்லையோ? பெத்தேல் சிட்டி கத்திரில ஒரு இயேசு இல்லையோ? குணமாக்கும் வைத்தியன் இல்லையோ? அற்புதனை செய்கிற தேவன் இல்லையோ? அவருடைய வல்லமை குறைந்து விட்டதோ? அந்த அற்புதத்தின் வல்லமை மறைந்து விட்டதோ? இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்று நான் பிரகடனப்படுத்துவது உண்மையா இல்லையோ? அப்படியானால் ஏன் இன்னும் அநேகர் குணமடையவில்லை? இன்னும் ஏன் சபைக்கு ஓடி வரவில்லை? ஒரு சில அற்புதங்களை கேட்கிறேன். ஆனால் என்னுடைய வாஞ்ச இந்த திருச்சபைக்கு அங்க ஓடுறவங்க எல்லாம் இங்க வர வேண்டாயா. அந்த மலைக்கு ஓடுறவன், இந்த மலைக்கு ஓடுறவன், அங்க சிறுவாணிக்கு ஓடுறவன் இங்கே பெத்தேல் சிட்டி கத்திரிலே ஆண்டவர் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், இன்னும் அற்புதங்களை செய்கிறார். இங்களுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த ஆலயத்துக்கு போனா பிசாசு ஓடும், இந்த ஆலயத்துக்கு போனா அற்புதம் நடக்கும். இந்த ஆலயத்துல கர்த்தருடைய வல்லமை பரிபூர்ணமாய் வெளிப்படும். நான் வியாதியா போனையா, என்னை சுகமாக்கினா, என் கட்டி கரைந்தது, எனக்கு அற்புதம் நடந்தது, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அந்த வைராக்கியம் வேணுங்க. சும்மா ஆராதனைக்கு நான் வந்து போறதில்லை. ஆதி அப்போஸ்தல சபையில் நடந்த அதே அற்புதங்கள் மீண்டும் 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 வாரந்தோறும் ஏதோ ஒரு வாரத்தில் அல்ல, ஏதோ பிரசங்கர் வர்றதுனால அல்ல, ஒவ்வொரு ஆராதனைகளும் அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும். மந்திரவாதிகள் மனம் திரும்ப வேண்டும், சாமியார்கள் மனம் திரும்ப வேண்டும், மந்திர புத்தகங்களை ஆலயத்தை கொண்டு வந்து எரிக்க வேண்டும். இயேசு நல்லவர் என்று சொல்ல வேண்டும். ஊழியத்தின் ஆரம்பத்தில் அநேக அற்புதங்களை பார்த்துருக்கிறேன். பல ஐசியூ வார்டுக்கு போயிருக்கிறேன். மரிக்கிற தருவாயில் அநேகருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் அவர்களை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பியிருக்கிறார். சந்திரமோகன், கருப்பண்ணன் போன்ற பலர் அவங்க சாக பிழைக்க கடந்தாங்க, செத்துருவாங்க, நம்பிக்கையில் நாங்க அந்த ஐசியூ வார்டில் போய் ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் அவளை சுகமாக்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்முடைய சபை ஆராதனைகளை ஒரு வெள்ளிக்கிழமையில சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெபம் பண்ண, பொதுவான ஜெபம் தான். ஒரு அம்மா கூன் போட்டிருந்தாங்க, நிமிர முடியலை. எத்தனை வருஷம் மறந்துட்டேன், 23 வருஷமோ 30 வருஷமோ அவங்க கூனியாக இருந்தாங்க. நம்ம அந்த ஆலயத்திலிருந்தால் எழுந்து நிலுங்க. ஆமாம், எவ்வளவு வேணும், நிமிர முடியலை. கர்த்தர் அன்றைக்கு அவளை தொட்டார், அவளை சுகமாக்கினார், அவள் எழுந்து நடந்தாங்க. வயசான ஒரு அம்மா, 70-80 வயசு இருக்கும். ஆனால் பல ஆண்டுகள் கூணாக இருந்தவர்கள் அந்த ஜெபத்தில் கர்த்தருடைய கூனை நிமிர்த்தி அவளுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தா சுகமாக இருக்கிறாங்க. பாஸ்டமா போன வாரம் கொடுத்தாங்க. நாங்கள் கிரீஸுக்கு போன பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு ஜெபித்தோம். கர்த்தர் அற்புத குழந்தைகளை கொடுத்தா, திருமணங்கள் நடந்தது. நான் பிரேசிலுக்கு போனேன். ஆமாம், பிரேசில் இப்படி கூட்டத்தில் பொதுவாக ஜெபம், வியாதி உள்ளவர்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஜெபம்னு சொல்லி ஒரு டாக்டருடைய மனைவி
ஆண்டவே அவங்க கையை ரொம்ப நாளாக பயன்படுத்த முடியல, அவருடைய கையை தண்ணியில் வச்சு பாத்திரம் கழுவ முடியல, சமைக்க முடியல, கையில் அப்படி ஒரு பயங்கரமான எலும்புகளை வலி. ஆமாம், அன்றைக்கு ஜாமன் அந்த அம்மா கையில் மேலே கையை வைத்து விசுவாசத்தோடு ஜாமனாங்க. அன்னைக்கே சாயங்காலம் போய் பாத்திரத்தை கழுவுனாங்க, புருஷனுக்கு சமைத்தாங்க. அடுத்த நாள் வந்து சாட்சி சொன்னாங்க, அன்றைக்கு பாஸ்டர் ஜெர்மனை ஜபத்தில் கர்த்தரை சுகமாக்கினார், எனக்கு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டான்சானியாவுக்கு போயிருந்த பொழுது, எத்தியோப்பியாவுக்கு போயிருந்த பொழுது அநேக பிசாசுகள் அலறி சத்தமிட்டு வெளியேறின. அநேகரை கர்த்தர் சுகமாக்கினார். மாய வித்தைக்காரர்கள் அந்த மந்திரத்தை கொண்டு வந்து ஒப்படைத்து கர்த்தரை சுகமாக்கினார் சாட்சி கொடுத்தாங்க. என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், என் இயேசு இன்றும் அற்புதங்களை செய்கிறார், என் இயேசுவின் வல்லமை குறைந்து போகவில்லை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அதே பரிசுத்த ஆவியானவர், இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரா, அன்பான சகோதரிய, வியாதியோடு வந்திருக்கிறாயா, பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா, இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வல்லமை உன்னை பரிபூரணமாய் சுகமாக்க இருக்கிறது என்பதை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இஸ்ரவேலிலே, கோயம்புத்தூரிலே, பெத்தேல் சிட்டி கத்திரிலே ஒரு தேவன் இருக்கிறார். நீ மந்திரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றுக்கு ஒருவர் நேரத்தில் ஜெர்மனா வந்தாரு, அந்த குழந்தைக்கு 1 வருஷமா நடக்க முடியல. ஆமா, முதுகு தண்டுல ஏதோ ஒரு கட்டி இருக்குதுனாங்க, ஆனா காலில் ஒரு கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. இந்த கயிற்று அறுத்து விடுன்னு சொன்னேன். அறுத்த பிறகு ஜெபித்து இருக்கிறேன். கர்த்தர் அந்த பிள்ளையை நடக்க செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். நீ அதுக்கு இதுக்கு ஓடாத, கையில கருப்பு கயிறை கட்டாத, மஞ்ச கயிறை கட்டாத, இதுவும் வேணும் அதுவும் வேணும் சொல்லாத, உனக்கு ஒன்றும் நடக்காத. அற்புதம். இயேசுவை நம்பு, இயேசுவை நம்பு, பரிசுத்த ஆவியை நம்பு. தேவன் எனக்கு சுகம் தருவார், என் வியாதி குணமாக்குவார், எனக்கு அற்புதத்தை செய்வார். என்னுடைய இயேசு செத்து போகவில்லையா, கல்லறையிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு உன் நடுவில் உலாவுகிறார், உன் நடுவில் அசைவாடுகிறார். விசுவாசத்துக்கு பதில் கொடுக்கிறார். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு நீ எங்க இருந்தாலும், மேல கீழே பின்னாடி சைல எங்க இருந்தாலும் கையை உயர்த்தி, இயேசுவே 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 உம்முடைய அற்புதத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். அதுனா மகானா கத்துனமா பலிபீடத்திலிருந்து உடைய வல்லமை புறப்பட்டு வருவதை உணர்கிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஹீலிங், ஹீலிங், ஹீலிங். அலை அலையாய், அலை அலையாய் தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. எங்க இருந்தாலும் பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். இயேசு ஜீவிக்கிறார். அற்புதங்கள் இன்றும் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இன்றும் கிரியை செய்கிறது. ஓராபா ஹந்தூனாமா, ஓராமா ஷக்கலபா. அதே வல்லமை. நேற்றுக்கு ராத்திரி ஒரு செய்தி கேட்டுட்டு இருந்தேன். ஆமா, ஆண்ட்ரூ மார்க் என்று சொல்லப்பட்டதனுடைய பிரசவத்தில் சொன்னார், ஐயா, ஆப்பிரிக்காவில் ஒரு நண்பர், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன், கர்த்தரை வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் மூலமாக அநேக அற்புதம் நடந்தது. அவர் ரோட்டில் போகும் பொழுது அந்த அற்புதங்களை கேட்ட அந்த ஆப்பிரிக்க மக்கள் ஓடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, அவருடைய சரீரத்தை தொட்டாங்க. தொட்ட உடனே அநேகருக்கு சுகமானது, அநேகர் விடுதலை பெற்றார்கள் என்று சொல்லி அவர் இன்றைக்கும் நடக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, நான் யாரையெல்லாம் தொடரணும் அவங்களாம் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவனமா போகக்கூடாது. ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு நல்லவர், நான் பண்ணுகிற இயேசு அற்புதம், நான் பண்ணுகிற இயேசு ஒரு பொய்யான இயேசு நான் அறிவிக்கலையா, என்ன செத்து போன இயேசு அறிவிக்கவில்லை. நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு இன்றும் கிரியை செய்கிறார். அதை நிரூபித்து காண்பீங்க ஆண்டவரே. காமா நாந்துனா மகந்தானா கையா ரகா ஈகபரு ஷக்கா. சின்ன சின்ன அற்புதங்கள் அல்ல, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடப்பீங்க. இயேசுவே, ஒரு சப்பானி நடக்க வேண்டும், ஒரு குருடன் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, செத்து போன உயிரோடு எழும்ப வேண்டும். மீண்டும் ஒரு முறை உம்முடைய வல்லமையை நாங்கள் நிரூபித்து பார்க்க வேண்டும். ஒரு மக்கா பாரா கத்தானா, அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த அபிஷேகத்தை தாங்க. கையை உயர்த்தி கேளுங்களேன். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, உடைய வல்லமையால் நிரப்பிடுங்க. என் வசத்தை தொட்டவங்க சுகமடைய வேண்டும், என் நிலையில சுகமாக வேண்டும், கைவித்தா சுகமாக வேண்டும். பெந்தை கொஸ்தை கிறிஸ்தவன், அபிஷேகம் நிறைந்த கிறிஸ்தவன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உங்க தலை மேல கையை வைத்து சொல்லுங்க,
ஆவியானவரே வாங்கய்யா, என் மேல வாங்கய்யா. சிறுமைப்பட்டவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த வல்லமையின் அபிஷேகத்தா நீ நிரப்புங்கய்யா. ஷபால தூர பகந்தோன மகந்தனமா ரிகபால ரப ஷக்கலபா. அநேகரை கத்த நிரப்புகிறார், அநேகரை கத்த நிரப்பிட்டுகிறார். கேளு கேளு, உனக்குள்ள ஒரு ஜீவ நதி புறப்படுகிறது, உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் நதி புறப்படுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வல்லமை உனக்குள்ள பாய்ந்து வருகிறது. உன் மூலமாய் கத்தர் அற்புதங்களை செய்வார். நீ தலையில கையை வைத்து ஜெபம் பொழுது உனக்கு சுகம் உண்டாகிறது. உடைய வியாதிகள் மறைகிறது, உடைய பலவீனங்கள் நீங்கிறது, உடைய எலும்பு பிரச்சனைகள் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள், இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள். விசுவாசியே, நீ பலவீனமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பிள்ளைகளின் அப்பம் உனக்கு தான், பிள்ளையின் அப்பம் உனக்கு தான். Be healed, be healed, be healed. சுகத்தை பெற்றுக்கொள், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். உடைய நோய்கள் குணமடைவதாக. உனக்குள்ள ஒரு ஜீவ தண்ணி உள்ள நதிகள் புறப்பட்டு வருவதாக. அபிஷேகத்தின் நதி புறப்பட்டு வருவதாக. நீ போகிற இடமெல்லாம் அந்த அபிஷேகத்தின் நதி பாய்ந்து செல்வதாக. நீ செல்லுகிற வீடெல்லாம் அந்த அபிஷேகத்தின் நதி பாய்ந்து செல்வதாக. உன் மூலமாய் அற்புதங்கள் நடப்பதாக, வியாதிகள் குணமடைவதாக, வருகிற வார்த்தைகள் சாட்சிகள் வருவதாக. நான் போனேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் கையை வைத்தேன், இயேசு அற்புதத்தை செய்தார். நீ அல்ல, நீ அல்ல, உனக்குள் கிரியை செய்கிற ஆவியானவர். அவருக்கு மகிமை கொடு, இயேசுக்கு மகிமை கொடு. நான் அல்லையா, நான் வெறுமையான பாத்திரம், நான் காலியான பாத்திரம். ஆனா இந்த பாத்திரத்துக்குள்ள ஒருவர் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு. அவர் பெரியவர். அவருடைய வல்லமை என் மூலமாய் வெளிப்படுகிறது. மணி ஆயிடுச்சு, ஆனாலும் கடைசி வார்த்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 5வது, திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே அறுவடை. ஒரு ஆமென் சொல்லலாமா? திரும்பவும் பெந்தைக்கோஸ்தே அறுவடை. 5 உங்களுக்காக சொன்னேன். 1 அபிஷேகம், 2வது அஸ்திபாரம், 3வது அர்ப்பணிப்பு, 4வது அற்புதங்கள், 5வது அறுவடை. அப்போஸ்தலர் 2:41 வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களின் அறுவடை. பெந்தைக்கோஸ்தே என்றால் அறுவடை என்ற அர்த்தம். ஷாவூட், பெந்தைக்கோஸ்தே பண்டிகை வந்ததே அப்படிதாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை சொன்னாரு, நீ நிலத்தில் விதை விதைக்கும் பொழுது அதனுடைய முதற் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்து. அந்த முதற் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வருகிற நாளுக்கு தான் பெந்தைக்கோஸ்தே என்று பெயர். அந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை பஸ்கா, ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தம் சிந்த அந்த பண்டிகையிலேருந்து 50வது நாளில் அந்த முதல் அறுவடை கிடைக்கும். ஆகவே தான் அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய முதற் பலனை காணிக்கையாய் செலுத்துகிற அதே நாளை தேவன் தெரிந்து கொண்டு அதே நாளில் பரிசுத்தாவியானவர் மேல் வீட்டறையில் இந்த 120 பேர் இறங்கி வந்தார். எதற்காக இறங்கி வந்தார்? பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணிய பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் முதல் அறுவடை. எல்லாம் சொல்லுங்க, அதுதான் முதல் அறுவடை, அதுதான் பெந்தைக்கோஸ்தே அறுவடை. பெந்தைக்கோஸ்தே என்றால் அறுவடை. ஆவி நிறைவேறுவதற்கு அறுவடையை களஞ்சியத்தில் சேர்த்தும்படியாக கைகளை உயர்த்தி ராமன் சொல்லாமா? பேதுரு பிரசங்கம் பண்ணிய பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. திரளான புருஷர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏராளமான ஆண்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னைக்கு நிறைய ஆண்கள் ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பெண்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பெண்கள் ரட்சிக்கப்படுறதுக்காய் கர்த்தரை துதிக்கும். ஸ்திரீகள் வர்றதுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் படி திரளான புருஷர் எழுப்புதல் வரும் பொழுது அநேக புருஷன்மார் ஓடி வந்து, சகோதரமாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார்கள். ஆண்கள் ஓடி வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக கேட்பார்கள். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சி வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4:33 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க, நீங்களும் இயேசுவை குறித்து பலமா சாட்சி கொடுங்க. சொல்லுங்க, எப்படி சாட்சி கொடுக்க வேண்டும்?
தைரியமா பலமா சாட்சி கொடுங்க. உங்க மேல பூரண கிருபை உண்டாயிருக்கும். ஏமேன். ஆதி திருச்சபை விசுவாசிகள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தனர். அப்போஸ்தலர் 1:8 அதான் அர்த்தம். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பாய். பக்கத்திற்கு கை கொடுத்து கேளுங்க, நீங்க பலன் அடைஞ்சிட்டீங்களா? பரிசுத்த ஆவி மேல வந்துட்டாரா கேளுங்க. எதுக்கு உங்க மேல பரிசுத்த ஆவி வந்தான் கேளுங்களேன். சும்மா கைக்கே கௌரவமான ஆஷா காத்தானா அந்நிய பாஷையில பேசுறக்கா இல்ல. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வந்தால் நீ பலன் அடைந்து நீ அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நீ அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நீ அவரை குறித்து சாட்சி பகர வேண்டும். இல்லாட்டினா நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வேஸ்ட். ஆமா, உனக்கு அபிஷேகத்தை கத்த தந்ததுக்கு காரணம் நீ பலன் அடைந்து அவருக்கு சாட்சி பகர வேண்டும். ஆதி சபையின பயப்படலைங்க, வெக்கப்படலைங்க. அடி உத நிர்வாணம் அவமானம் எதை குறித்து பயப்படல. தைரியமாய் ஊழியம் செய்தார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்தார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் தன் வீட்டை திறந்து கொடுத்தார்கள். இயேசுவை குறித்து தைரியமாய் சாட்சி பகர்ந்தார்கள். வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். வீடு வீடாய் சென்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். ஐயா, அம்மா, நீங்க இயேசு பத்தி யாருக்கா சொல்லியிருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன். ஒரு ஆளுக்கா சொல்லியிருக்கிறீங்களா? கேளுங்களேன். கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. உங்களை வச்சு நான் என்ன பண்ண, நானே இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையா கேட்கலாமான்னு பார்க்குறேன். இங்கே கேட்கல. நான் பக்கத்தில் மீண்டும் ஒரு முறை பார்த்து ஸ்மைல் பண்ணுங்களேன். அம்மா, அன்பாக்கள், மிரட்டாதீங்க. மிரட்ட வேண்டாம், மிரட்ட சொல்ல. அன்பாக்கள் எப்படி இருக்கிறீங்க? யாருக்காவது இயேசு பற்றி சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் ஒருத்தருக்காவது இயேசு பற்றி சொன்னீங்களா? உங்கள் வீட்டுக்கு வர பால்காரன், தயிர்காரன், மோர்க்காரன், நீங்கள் மளிகை கடைக்காரன், வாங்குற அண்ணாச்சி, ஆமாம் கடைக்கு போகிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஸ்கூலில் படிக்கிற தங்கச்சி, யாருக்காவது ஒருத்தரையாவது நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு ரொம்ப நல்லவர், எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார், நீங்களும் இயேசு நம்பினா உங்கள் கண்ணீரை துடைப்பார். காத்துட்டு இருக்கிறாங்கய்யா. வியாதியில் வேதனையில் யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி நீங்கள் தைரியமாக ஒரு வார்த்தை சார், என்னை இயேசு சுகமாக்கினார், என்னை இயேசு ஆசீர்வதித்தார், என் கடனை ஆண்டவர் மாற்றினார், நான் தற்கொலைக்கு போயிட்டு இருந்தேன், என்னை கத்து தூக்கி விட்டார், என்னை ஆசீர்வதித்த இயேசு உனக்கும் நன்மை செய்வார். நீ சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்களா? பைபிளை பார்த்தீங்கன்னா கொர்நேலியு குடும்பம், லீதியாள் குடும்பம், சிறைச்சாலை தலைமை குடும்பமாக சேவித்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்தீங்களா, வீட்டாரோட வந்தீங்களா? கேளுங்களேன். வீட்டாரோட வந்த வெக்கம்னு சொல்லுங்கள். வீட்டாரோட வந்த வெக்கம். ஒழுங்கா உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். உவாசம் போட்டு ஜாமானு, கண்ணீரோடு ஜாமானு. ஆண்டவரே, லீதியால் குடும்பத்தை ரட்சித்தவர் என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா. சிறைச்சாலை தலைவன் குடும்பத்தை ரட்சித்தவர் என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா. என் குடும்பம் நரகத்து சேர்ச்சிக்கு வந்துட்டுங்க, தூத்துறங்க. படுபாவியே, உன் குடும்பத்தை பற்றி உனக்கு இருக்குது அந்த ஐஸ்வர்யம். பரலோக நரகத்துக்கு போன பிறகு அங்கேருந்து அழுதான், ஐயோ என் குடும்பம் ரட்சிக்கப்படல, யாராவது தூதன் அனுப்பும். ஒருத்தனையும் அனுப்ப மாட்டேன் ஆண்டவர். நீ போய் சொல்லு. ஆமாம், உன் வேலை, உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். கையை வச்சு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. உன் சாட்சியை பகிர்ந்து கொண்டால் அநேகர் இயேசுவை குறித்து அறிந்து கொள்வார்கள். சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு விசுவாசியின் கடமை. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் எனக்கு ஐயோ, நான் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய ஜீவக்குழுவில் சுவிசேஷ கூட்டத்தை நடத்துங்க. திருமண நாள், பிறந்த நாள், ஆமாம் என்ன கொண்டாட்டம் கொண்டாடினாலும் ஆமாம் கேக்கு வெட்டி கேக்கை சாப்பிட்றதுலேயே இருக்காதீங்க. ஆமாம் கேக்கு நல்லது தான், ஆனால் கேட்க ஒரு 10 பேரோட பகிர்ந்து கொள்ளுங்க. 20 பேரை கூப்பிடுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு பிறந்த நாள் வாயா என் வீட்டுக்குன்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுற வாங்கன்னு கூப்பிடுங்க. இன்னைக்கு பாஸ்டர் கூப்பிடுங்க. ஏரியா பாஸ்டர் வந்து இயேசு ஜீவனை தருகிறவர், ஆயுசு காலத்தை தருகிறவர், நாட்களை நன்மையினால் கிருபினால் முடிசூட்டி தருகின்ற சுவிசேஷத்தை அறிவிப்பாராக. வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சியிலும் சுவிசேஷ கூட்டங்களாய் மாற்றுங்கள். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். பைபிளை வாங்கி கொடுங்க. ஒரு முறை சொன்ன கல்யாணத்துக்கு நீ வரவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய ஏற்பாடு கிஃப்டா கொடுன்னு ஒரு தம்பி அப்படியே செய்தா. நீங்க ஏன் கொடுக்க கூடாது? கல்யாணத்துக்கு வரவனுக்கு வெத்தலை பாக்கு புகையில வச்சு வாங்கன்னு சொல்லி ஆமா நெத்தியில் என்னமோ போடுறதுக்கு என்னமோ குங்குமத்தை கொடுக்குற வெக்க மேல உனக்கு? நீ கிறிஸ்தவனடா, கிறிஸ்தவன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. உன் கல்யாணம் வித்தியாசமா இருக்கட்டுமாடா. உன் கல்யாணத்துல பைபிளை கொடு, உன் கல்யாணத்துல கைப்பிரதியை கொடு, உன் கல்யாணத்துல காஸ்பல் ட்ராக்ஸ் கொடு.
அவளுக்கு இயேசு குறித்து சொல்ல உன் கல்யாணத்தை பயன்படுத்தி உன் கல்யாணத்தின் மூலமாவது 4 பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். என்னுடைய வாஞ்ச ஒரே நாள நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நேற்றுக்கு ஒரு சாட்சியை கேட்டேன். போன வாரத்தில் பெந்தைக்கொஸ்தை ஞாயிறு அன்று அமெரிக்கா தேசத்தில் கலிஃபோர்னியா என்கிற நகரத்தில் ஒரு அந்த சாடல் பேக் என்கிற சர்ச் ரிக்வாரங்கிற சபை சில சபையோடு சேர்ந்து 12,000 பேர் ஒரே நேரத்தில் ஞானஸ்தானம் எடுக்க. நல்லா தான் கையை தட்டுங்க. ஒரே நேரத்தில் 12,000 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சபையில் அந்த நாட்கள் வர வேண்டாம் ஐயா. இப்போ அதை கேட்டோன்னே எனக்குள்ள ஒரு தரிசனம் வந்துருச்சு. என்னன்னா அடுத்த வருஷம் பெந்தைக்கொஸ்தே நாளில் ஒரு 3,000 பேராவது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எல்லா ஐபிஏ சபைகள் இந்தியா முழுவதும் இருக்கிற சபையில் ஐபிஏ டைரக்டர் பாஸ்டர் ஜான் பிரகாசம் கேட்டுக்கொள்ளுங்க தரிசனத்தை. அடுத்த வருஷம் பெந்தைக்கொஸ்தே நாளில் எல்லா ஐபிஏ திருச்சபைகளும் இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து 3,000 பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எல்லாம் கையை உயர்த்தி கேட்க ஆரம்பிங்க, ஆண்டவரே எங்களுடைய எல்லா திருச்சபைகளும் அடுத்த வருஷம் பெந்தைக்கொஸ்தே நாளில் 3,000 பேர் ரட்சிக்கப்படுவார்களாக. மீண்டும் பெந்தைக்கொஸ்தே அனுபவங்கள் வருவதாக. இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்னைக்கு தண்ணி ரெடியா இருக்குது, எடுத்துக்கோ. ஞானஸ்தானத்தை தாமதப்படுத்தாத. இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நீ போக வேண்டும் என்றால் தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். எடுக்காவிட்டால் உனக்கு ஐயோ, அவனுடைய வரிகளை கைவிடப்படுவாய். அந்தி கிறிஸ்து நெத்தியில முத்திரை போட ரெடியா இருக்கிறான். அவனுடைய முத்திரை வாங்கினா உபத்திரவத்தில் செல்லுவாய். அதை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானம் எடு, இயேசுவை ஏற்றுக்கொள். யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு கதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிடுறேன். 2 நிமிஷத்தை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு நாய் கால் அடிபட்டு இருந்துச்சு, நொண்டி நடந்துச்சு. ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர் பார்த்தார். இந்த நாயை கூட்டிகிட்டு போனார். இந்த நாய்க்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு இந்த காலை சுகமாக்கினார். அடுத்த நாள் இந்த நாய் நல்லா நடந்துச்சு, வாலாட்டி டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சு. அடுத்த நாள் பார்த்தா அந்த நாய் ஒரு 20 நாயை டாக்டர் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து லைனாக நிறுத்திச்சு. எல்லாம் நொண்டி நாய்க்கு. இப்போ டாக்டர் பார்த்தார், எவ்வளோ நன்றியுள்ள நாயப்பா, இந்த நாய்க்கு நான் சுகமாக்குன்னேன். 20 பேரை கூட்டு வந்துச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நன்றியுள்ள நாய்கிட்ட இருந்து பாடப்படி உன்னை சுகமாக்குனாரல்ல, உன் ஜபத்தை கேட்டாரல்ல, உனக்கு அற்புதத்தை செஞ்சாரல்ல, நீ மட்டும் வச்சுக்கலாமா? சுயநலமாக இருக்கலாம். நீங்களும் இயேசு பற்றி சொல்லுங்கள். அடுத்த வாரம் வரும்போது 2 பேர்த்தையாவது கொண்டு வாங்க. அடுத்த வாரம் வரும்போது சொல்லுங்கள், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன். அவங்களுக்கு பஸ்ஸு காசை நீயாவது போட்டு கூட்டு வா, உனக்கு ஆண்டு டபுளாக தருவார். ஆமாம், எப்படியாவது கூட்டு வா. சரி, எழுந்துன்னு இருப்போம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போஸ்தல அறுவடை. ஒவ்வொருவருக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், ஒவ்வொருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். நல்லா எழுந்து நின்று 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, மீண்டும் ஆண்டவரே திரும்ப எனக்கு அந்த அப்போஸ்தல அபிஷேகத்தை தருவீராக. எல்லா கையை உயர்த்தி கேட்க ஆரம்பிங்களேன். திரும்பவும் எனக்கு அந்த அப்போஸ்தல அபிஷேகத்தை தருவீராக. அந்த அஸ்திபாரத்திலே உறுதியா நிற்க எனக்கு கிருபை தருவீராக. அந்த அப்போஸ்தல அர்ப்பணிப்பு எனக்கு தருவீராக ஆண்டவரே. அந்த அப்போஸ்தல அர்ப்பணிப்புல நல்ல உறுதியா இருக்க வேண்டும். அப்போஸ்தல அடையாளங்கள் மீண்டும் நடக்க வேண்டும் ஆண்டவரே. அப்போஸ்தல அறுவடை எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. எல்லாம் 2 நிமிடம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த காலில் எனக்கு அந்த பரிசுத்த ஆவியோட தொடுதல் வேண்டும், அந்த அபிஷேகம் வேண்டும், அந்த வல்லமை வேண்டும், அந்த கிருபை வரங்கள் வேண்டும் சொல்றீங்களோ அவங்கெல்லாம் ஓடி முன்னாடி வாங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண போறதில்ல, 2 நிமிடம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்பும்படியாக, கர்த்தருடைய அபிஷேகங்களை நிரப்பும்படியாக மீண்டும் எனக்கு அந்த அப்போஸ்தல தொடுதல் எனக்கு வேண்டும், ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் எனக்கு வேண்டும். எனக்குள்ள இருக்கிற கிருபை வரங்கள் உயிர்மீழ்ச்சி அடைய வேண்டும். எனக்குள்ள என்னைக்கு பரிசுத்த ஆவியோட தொடுதல் வல்லமை அபிஷேகத்தை நான் மீண்டும் ஒரு முறை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுகிறேன். வேகமா முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக நான் ஜெபம் விரும்புகிறேன். இல்லை, நான் ரட்சிக்கப்பட வேண்டும், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டிய நாள் முன்னாடி வாங்க, சீக்கிரமா வாங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர்களை தொட போகிறார். உங்களை வல்லமையினால் நிரப்ப போகிறார். உங்களை அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். எல்லாம் இருக்க இடத்துல 2 கைகளை உயர்த்தி கொண்டு எல்லாம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பலிபீடத்துக்கு ஓடி வர விரும்புங்க. நீங்க ஓடி வரலாம். பலிபீடத்தில் வருகிற
செய்கிற உன்னை கர்த்தர் தொடுவார், உன்னை நிரப்புவார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் ஒரு அபிஷேகம் இறங்கி வரும், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். தாகம் உள்ளவர்களோட ஆவி ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல ஆறுகளை வரவிடுவேன் சொன்னவர் இன்றைக்கு உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கட்டளிட போகிறார். உங்க மேல ஒரு விசேஷித்த வல்லமை கட்டளிட போகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். யாராக இருந்தால் எங்கிருந்தால் இயேசுவின் நாமத்துல திருச்சபையில் எல்லா நல்ல கைகளை உயர்த்தி அபிஷேகத்தை பெற வேண்டும், அபிஷேகத்தை பெற வேண்டும். இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறலன்னா கேளுங்க. ஆவியானவரே இன்னைக்கு மேல பலமா இறங்கி வாங்க, என்னை நிரப்புங்க. ஒரு முறை கூட என்னை நிரப்புங்க. ஆவியின் அபிஷேகத்தினால், அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இன்னைக்கு எங்க இருக்கிற ஒவ்வொரு மேல கர்த்தருடைய ஆவியான பலமா இறங்கி வர போகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காத, நல்ல கையை உயர்த்தி, கையை உயர்த்தி வாயை தர, வாயை தந்து சத்தமா கத்தரை துதி, வாயை தந்து கத்தரை சத்தமா துதி. கேளு ஆவியானவரே, ஆவியானவரே, I am hungry for you. கேளு, நான் பசியா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன், என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நான் நம்புகிறேன் இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்கிறார், ஏதோ ஒன்றை செய்கிறார். இந்த இடத்துல ஏதோ ஒன்றை செய்கிறார். ஆவியின் நிறைவை காண்கிறேன், ஆவியின் அசைவாடலை காண்கிறேன். முன்னாடி வந்து உண்மையில கற்று தம்முடைய ஆவி ஊற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அலை 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 அலையாக தேவனுடைய மகிமையின் வல்லமை இறங்கி வருகிறது. அலை அலையாய் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. தாங்க முடியாத அளவு அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. உச்சமையா, உச்சமையா, உச்சமையா. தாங்க முடியாத அளவுக்கு உச்சமையா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உனக்குள்ள கிருபை வரங்கள் வருகிறது. உனக்குள் ஊற்றுகளை திறக்கிறார். அபிஷேகத்தின் ஊற்றுகள், அபிஷேகத்தின் வல்லமை உனக்குள் இறங்கி வருகிறது. Receive, 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 receive. Shaba raba duna maganda namala dana magala naramala duna magala ba. அண்டவரே ஒவ்வொரு நிரப்புங்க. இன்னைக்கு அற்புதங்களை செய்யுங்க, இன்னைக்கு அற்புதங்களை செய்யுங்க. வியாதிகள் சுகமடைவதாக, பிசாசுகள் ஓடுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. Touch everyone, touch everyone. மீண்டும் ஒரு முறை இந்த பாட்டை பாட போகிறோம். நிரப்புமையா, நிரப்புமையா. பேதுரு போல நீ நிரப்புமையா. எல்லாம் நீங்க பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கைகளை தட்டி ஆவிலை நிறைந்து அபிஷேகத்தோடு கூட receive, 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 receive. கேளுங்க, கேளுங்க. நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா. நிரப்பிடுங்க ஆவினால நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினால நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை கேளுங்க, வாசியோடு கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க, அபிஷேகத்தோடு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஜீசஸ் fill, 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 fill. Be full, be full, be full. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஒரு புதிய தொடுதலை பெற்றுக்கொள், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், புதிய பலனை பெற்றுக்கொள். Receive. Raba 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 raba. Shekere re 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 ketere me. Ro 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 shaka. Jesus. நல்ல கைகளை தட்டி ஆவிலே நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசுங்க. நல்ல 2 நிமிடம் எல்லா கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசு, 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 பேசு. அற்புதங்கள், அற்புதங்கள். Release, release the presence of God, release the presence of God. Shabala ramala ramala rebe. Power, 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 power to heal, power to heal. அசுத்த ஆவிகள் வெளியேறுவதாக, பொல்லாத ஆவிகள் வெளியேறுவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புவாராக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு பாத்திரம் நிரம்பி ஒளிவதாக. பிதாவே,
உம்முடைய பிரசனத்தை வரவேற்கிறோம். உம்முடைய வல்லமையான பிரசனம், உம்முடைய பயங்கரமான பிரசனம் நீங்க காலையில் எங்கள் நடுவில் நிறைவாய் இறங்கி வந்தது. தாங்க முடியாத அளவு அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன். ஆராதனை முடிக்க வேண்டிய நேரமானதுனால் முடிக்கிறோம் என்றாலும் உள்ளங்கள் நிரம்பட்டும், பாத்திரங்கள் நிரம்பட்டும், அபிஷேகத்தின் வல்லமை நிரம்பட்டும். அவர்கள் வெளியே காஃபி சாப்பிடும் பொழுதும் பேசும் பொழுதும் ஆவியின் நிறைவை பெறுவார்களா? நீங்க ஒரு அபிஷேகத்தோடு வீட்டுக்கு செல்வார்களா? வீட்டுக்கு செல்லும் பொழுது அற்புதங்களை காண்பார்களா? அதிசயங்களை காண்பார்களா? இந்த வாரத்தில் அநேக அற்புதங்கள் மூலமாய் நடப்பதாக ஆவின் வல்லமை பெற்றவர்களாய் அபிஷேகத்தின் நிறைவிலே வாழ்கிறவர்களாய் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை மகிமை உமக்கே, துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. தேவ பிரசன்னம் உங்கள் மேல் நிறைவாக இருப்பதாக. கர்த்தருடைய ஆவியான உங்கள் மேல் அமர்ந்திருந்து எல்லா தீமைக்கும் உங்களை விலக்கி காத்து உங்களை வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?